அத்தை நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். அப்பளம் மட்டும் தான் பொரிக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் நித்யாவை சாப்பிட கூப்பிடு போ. ஆமா, அவளை போய் நான் கூப்பிடணுமா? அவளும் ஆளும் மூஞ்சியும். ரத்னா, என்ன இன்னும் நின்னு யோசிச்சுட்டு இருக்க? போய் அவளை கூட்டிட்டு வா சாப்பிட. இப்ப போய் கூப்பிட்டுட்டு வரேன் அத்தை. நித்யா, நித்யா, உன்னை அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. என்னது இது? லேப்டாப்பா? இது எப்படி இங்க வந்துச்சு? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஏய், என்ன என்ன அவசியம் இல்ல? ஒழுங்கா உண்மையை சொல்லு நித்யா. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? உங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரா? எவ்வளவு பணமாச்சு இதுக்கு? புது போனே உங்களை பிளாக்மெயில் பண்ணவே தான் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. இதுல லேப்டாப்லாம் வாங்கி கொடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா என்ன? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்ல வந்தீங்க. அதை சொல்றதை விட்டுட்டு சும்மா இது என்ன, இது யார் வாங்கி கொடுத்தா, என்ன வேலைன்னு தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நித்யா, நித்யா சீக்கிரம் வாங்க. அம்மா அதோ வரேன். வழிய விடுங்க அண்ணி. குட்டி சாத்தா, குட்டி பிசாசுக்கு வர வர திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல. எல்லாம் அவளோட அம்மாவை சொல்லணும். ஊரா விட்டு பிள்ளைகிட்ட மட்டும் இது தெரியுமா, அது தெரியுமா, உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்த வழக்கலையான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிப்பா. ஐயோ அப்பா, தான் பிள்ளைங்கன்னு வந்துட்டா மட்டும் கோவில் மாதிரி இப்படி புத்தி புத்தி வளர்ப்பா. இதுங்க பண்றது எல்லாம் எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியாது. ஆனா நான் இத்தனோண்டு ஏதாவது செஞ்சாலும் உடனே இவடெல்லாம் என்ன பண்றது? பெத்து வளர்த்து விட்டுருக்கா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி. இதுக்கு தான் நான் இவ்ளோ பேச்சு பேசினேன். இருடி, ஒத்துமர அடக்குறேன். இந்த ரத்னா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? ராஜா, நீ சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன். எங்க இருக்க? சரி ரஞ்சினி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. இதோ வந்துறேன், 2 minutes. ஹாய் ரஞ்சினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அது சரி, எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? அதெல்லாம் இருக்கட்டும் ராஜா. நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? அதானே, நீ உன் வேலையிலே குறியா இருப்பியே. இந்தா, இதான் நீ கேட்ட நம்பரோட கால் ஹிஸ்டரி. வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர வேற யாருக்கும் இந்த மாதிரி தரக்கூடாது. சோ அதனால இதை நீ கொஞ்சம் சீக்கிரட்டாவே வச்சுக்கோ. நீ கவலையே படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
கமலேஷ் ஸ்வப்னா கூட பேசியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கமலேஷ் தான் ஸ்வப்னாவை வச்சு அப்பாவை கொலை கேஸ்ல சிக்க வச்சிருக்கணும். ராஜா, இந்த நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ்ல கொஞ்சம் கிடைக்குமா? என்ன ரஞ்சினி, இது உனக்கு விளையாட்டா இருக்கா? லீகல் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆமா, எதுக்கு கால் ஹிஸ்டரியும் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுவும் வேலைக்கு சேர்ந்திருக்கியா என்ன? இல்ல, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத ராஜா, ப்ளீஸ். சரி ரஞ்சினி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் ராஜா. கமலேஷும் ஸ்வப்னாவும் பேசி இருக்கிறத வச்சு பார்த்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. ஆமா டார்லிங். இந்த போன் நம்பரை வச்சுக்கிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் டார்லிங், எதுக்கு இந்த சிஐடி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன பார்த்தா காமெடி பேச மாதிரி தெரியுதா? உனக்கு என் மேல பயம் விட்டு போச்சு. கமலேஷ்னா யாரு, பயம்னா என்னன்னு இப்ப காட்டுறேன் பாரு. உங்க அப்பா கொலை பண்ண வீடியோவை ரிலீஸ் பண்ணா பயப்படுவல்ல? அப்ப பயம் வரும்ல? உங்க அம்மாவுக்கு இந்த வீடியோ அமிச்சா பயம் வரும்ல? இல்ல சோசியல் மீடியால போட்டு இந்த ஊர் உலகமே பார்த்து காரி துப்புனா அப்ப பயம் வரும்ல? அப்ப நான் உடனே இதை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கொலையை யார் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க நீயே கண்டுபிடிச்சுக்க, சரியா? கமலேஷ், 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 வேணாம் கமலேஷ். இருமா. ப்ளீஸ் கமலேஷ், சொல்றத கேளு. கமலேஷ், வேணாம் கமலேஷ்.